ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயசம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? அவல் பாயசம் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ரெட் அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த குவான்டிட்டிக்கு அவல் எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கீ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2-3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆன பிறகு எடுத்து வச்சுருந்த அவலை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து இந்த கீயில் அவல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். இந்த அவலில் ப்ரோட்டீன், அயன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, அவல் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக இதை கொடுக்கலாம், எந்த ஒரியும் இல்லை. இப்போது அவல் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அவல் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். அது நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த அவலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு பால் நல்லா கொதித்து காயிற வரைக்கும் நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சி வந்துருச்சு. அவலுமே கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுகர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி அதை சுத்தமாக வடிகட்டி அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணும்போது பாலை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லைன்னா பால் திரிஞ்சிரும். இந்த பால் கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம இதை கிண்டி கொடுத்து இதை காய விடலாம். பால் திக்கானதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பால் கொஞ்சம் திக்காகி வந்துருந்துச்சு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் ஏலக்காவை 1-2 தான் தட்டி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நல்ல ஏலக்காவை பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கிராம்பு வேணாலும் நீங்கள் இதில் தட்டி போடலாம், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாயசம் சூப்பராக வந்திருக்கு. நல்ல பால் நல்லா திக்காயிருச்சு. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த டைமில் நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் கோகோனட்டை சின்னதாக கட் பண்ணி அதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் கிஸ்மிஸ், இதுவும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே நீங்கள் பாதாம் வேணாலும் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாயசத்தில் நான் இந்த நட்ஸை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இந்த நட்ஸு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கூட கீ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி.